ஒரு நாள் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா எனக்கு ஃபோன் பண்ணி சாருகேசியில் நான் நடிக்க வேண்டிய கேரக்டரை பற்றி சொன்னார். நான் சொன்னேன், சார் இந்த கேரக்டர் நான் நடித்தா அது உங்களுக்கு மைனஸ் ஆகிட போகுது சார் அப்படின்னு. இல்லை சார் நீங்கள் நடிக்கிறதே சார் ப்ளஸ் அப்படின்னாரு. சார் உங்கள் சீனுக்கான டைலாக் எல்லாம் பா விஜய் எழுதியிருக்காரு சார் அப்படின்னு சொன்னார். நான் சுரேஷ் கிருஷ்ணா சார் முன்னே நடிக்க ஒத்துக்கிட்டேன். இந்த கேரக்டர் அவங்களுக்கு பாதகமாக இருக்குன்னு ஒரு சின்ன டவுட் இருந்தது. லொக்கேஷனுக்கு போனால் பா விஜய் நான் சொன்னேன், அந்த டைலாக் பா விஜயா இல்லை ஓஷோவும் ஜெயகிருஷ்ணன் ஒட்டி சேர்ந்து எழுதியிருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். அந்த அளவுக்கு அந்த டைலாக் அமைஞ்சிருந்தது. சுஹாசினி மேடம் நிறைய நேஷனல் அவார்டு வாங்கிட்டாங்க. இந்த படத்துல தேசிய விருது வாங்க வேண்டியவர் என்னுடைய அன்பு நண்பர் ஒய்ஜி மகேந்திரன் அவர்கள். அவருக்கு ரொம்ப பிடிச்ச 2 நடிகர்கள், நடிகர் தினம் சிவாஜி, நகைச்சுவை மன்னன் நாகேஷ் சார் அவர்கள். நாகேஷ் சார் வார்த்தையிலேயே அவர் பாராட்டணும்னா, காதலிக்க நாரங்களில் ஒரு வசனம் பேசுவார் நாகேஷ் சார். யூ ஆர் ஃபிட் டு பி எ லாயர், ஒய் எ லாயர், ஈவன் பாரத்லா, ஒய் பாரத்லா, யூ ஆர் an actor, நீங்க ஒரு நடிகர் அப்படிம்பாரு. அதை சொல்லித்தான் மகன் சார் உங்களை நான் பாராட்டுறேன். நீங்க ஒரு அற்புதமான முழுமையான நடிகர். சில சமயத்தில் நம்மளுக்கு முத்திர குத்தி விட்டுருவாங்க நகைச்சுவை நடிகர் அப்படின்னு. இப்ப அதுல இருந்து பல நகைச்சுவை நடிகர்கள், காமெடி ஆக்டர்ஸ் வெளியே வந்துட்டாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் நீங்களும் வந்துருவீங்க தேசிய விருதோட. அப்படி வரணும்னு நான் ஆசைப்படுறேன். இன்னொருத்தர் சப்போர்ட்டிங் ஆக்டர், பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அளவுக்கு நடிச்சிருக்காரு தலைவாசல் விஜய். எனக்கு முதல்ல இந்த ஃபுல் கதையை சொல்லியிருந்தா நான் சார் நான் தலைவாசல் விஜய் கேரக்டர் பண்றேன் சார்னு சுரேஷ் கிருஷ்ணா சார் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பேன். அப்படி ஒரு அற்புதமான கேரக்டர். அதே மாதிரி யங் பேர் இந்த ஆதித்யாவும் ரம்யா பாண்டியனும். ரம்யா பாண்டியன் இந்த 2 ஜாம்பவான், 3 ஜாம்பவான். இந்த பக்கம் ஒய்ஜய் மகேந்திர சார், அந்த பக்கம் சுஹாசினி மேடம், தலைவாசல் விஜய். இவங்களுக்கு நடுவில் ஒரு படையப்பா ரம்யா கிருஷ்ணன் ரேஞ்சுக்கு பூந்து விளையாடுறாங்க. சூப்பர் ரம்யா, உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. அதே மாதிரி இந்த படத்துல தேவா சார் மியூசிக். நான் அவுட்லைன் கதை தான் தெரியும், நான் நடிச்சுட்டு வந்துட்டேன். நான் டப்பிங் பேசணும்னா சுரேஷ் கிருஷ்ணா சார் சார் கிளைமேக்ஸ் மட்டும் பார்க்குறீங்களா அப்படின்னாரு. கிளைமேக்ஸ் நான் அந்த ஒரு சாங்கோட ஒரு கிளைமேக்ஸு என்னை அறியாம அழுதுட்டேன். இது நடந்தது எனக்கு அப்பவே நினைச்சது, இது ஒரு சிந்து பைரவி மாதிரி, சங்கராபரணம் மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடைய அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு அப்பவே வந்துருச்சு. அப்புறம் ஃபுல் படத்தை போய் பார்த்தோம். என் கூட என்னோட கசின் பிரதர் முத்து வந்திருந்தாரு. படம் பார்த்துட்டு இருக்கிறேன், அப்பப்போ சைட்ல இருந்து சவுண்டு பார்த்தேன். அவரு நம்ம கசனு போற அவருக்கு கிட்டத்தட்ட 70 வயசு ஆயிருக்கும்ல. அவர் அப்பப்போ கண்ணாடியை தள்ளி விட்டு கண்ணை தொடச்சிட்டு படம் பார்க்கிறார். நான் அப்பவே நினைச்சேன் படம் டெஃபினட்டா ஹிட்டு. அதுக்கான அறிகுறிகள் இப்ப தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த டூ மச் ஆஃப் ஹீரோயிசம் படத்தை தான் பார்ப்பாங்க அப்படிங்கிற நிலவு மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி, மாமன் படம், இப்போ மெட்ராஸ் மேட்னி, இந்த மாதிரி படங்கள் இன்னைக்கு என்ன சோசியல் மீடியால டக்குன்னு பிக்கப் ஆயிடுது. அன்னைக்கு நைட் ஷோவே ஹவுஸ்ஃபுல் ஆக ஆரம்பிச்சிருது. அது மாதிரி இந்த சாருகேசி படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த படத்தினுடைய கதை வெங்கட் சார் எழுதியிருக்காரு. அவர் என்னை வச்சு நிச்சயம் ஒரு படம் டைரக்ட் பண்ணிருக்காரு கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி. அருமையான டீம். தேவா சாருடைய எக்ஸலண்ட் மியூசிக். நடிச்ச அத்தனை பேரும் பொருத்தமான நடிகர்கள், பிரமாதமா நடிச்சிருக்காங்க. பர்சனலா இந்த படம் ஓஹோன்னு ஒண்ணுங்கிறன்னு நான் ஆசைப்படுறேன். எனக்கு காதலிக்கணும் நாகேஷ் சார் ஓஹோ ப்ரொடக்ஷன்ஸ் அது ஞாபகம் வந்துருச்சு. இந்த படத்துக்கு அப்புறம் இந்த ப்ரொடக்ஷனும் ஓஹோ ப்ரொடக்ஷனா மாறணும் அப்படின்னு வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். நிஜமாவே இந்த பல காரணங்களால தான் எங்களுக்கு சத்யராஜ் சார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆர்டிஸ்ட்ல ஆரம்பிச்சு ரைட்டர், டிரெக்டர்ல எல்லாரையுமே அழகாக மென்ஷன் பண்ணி நமக்காக ஒரு வீடியோ பதிவு கொடுத்தாரு. அவர் இங்க இல்லைனா கூட நாங்கள் அவரை கண்டிப்பாக மிஸ் பண்றோம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக இந்த சாருகேசி திரைப்படத்துல ஒரு பாடலை கொடுத்து நமக்காக இப்போ ஒரு வீடியோ பதிவும் கொடுத்திருக்கிறாரு சங்கர் மகாதேவன் சார். இந்த படத்தை பத்தி என்ன சொல்றாரு அப்படிங்கறத காணொலியில பார்த்துடலாம். Namaskaram, this is Shankar Mahadevan. I am very, very happy and excited that the trailer of one of my favorite films, Charukeshi, is releasing tomorrow. That is the 22nd of June. I really wish that, I could have been there for the trailer launch, but unfortunately I'm traveling, but in spirit I'm there for the function. I would like to congratulate my dear brother
Suresh Krishna, the director of the film, the ever legend Deva sir for the music, YG Mahendran sir, whom I'm a big fan of. I'm really privileged to be part of this project, and I'm wishing all of you all the very best in today's day when there are a particular type of movies that are releasing. Charukeshi is definitely going to come as a breath of fresh air. So, thank you very much and God bless. Thank you so much, sir. ஸோ சாருகேசி திரைப்படத்தை பற்றியும் வைஜி மகேந்திரன் சாருக்காகவும் மற்றொரு நட்சத்திரம் ஒரு மலையாளம் சூப்பர் ஸ்டார் அப்படின்னே சொல்லலாம் மோகன்லால் சாரும் இந்த படத்தை பற்றி நமக்காக பேச இருக்கிறாரு. அண்ட் இது அவர் பேசுறதுக்கான ஒரு மிக முக்கியமான காரணம் வைஜி மகேந்திரன் சாரினுடைய நட்பு அப்படின்னே சொல்லலாம். அவரு வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. ப்ளீஸ் லுக் அட் த ஹெவி ப்ளீஸ். Sir, I'm truly sorry I won't be able to be there for the function. Charukeshi feels like such a heartfelt and significant role, especially with its roots in the much admired play. Wishing you every success and all the recognition this beautiful film deserves. My warmest congratulations and deepest respect. Thank you. Thank you so much, sir. நிறைய நட்சத்திரங்கள் பேச பேச இந்த படத்தை பற்றின எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் கூடுதலாக மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். மீண்டும் நமக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. அடுத்ததாக மேடைக்கு கூப்பிடக்கூடிய ஒரு நபரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, தியேட்டர் பிளேல ஆரம்பிச்சு எனக்கு சினிமா வெப் சீரிஸ் நம்ம நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இருந்துமே எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் கலைக்கு உயிர் கொடுத்து இருக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த கலைஞர் அப்படின்னே சொல்லலாம். லேஸ் டைமில் ஒரு பெரிய டைட்டிலோட இட்ஸ் டைம் டு வெல்கம் மதுவந்தி மேம் ஆன் ஸ்டேஜ். ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு குவிக் ட்ரிவியா நமக்காக மேம் கொடுக்க போறாங்க. ஸோ வி லைக் டு ஹேவ் யூ ஆன் ஸ்டேஜ் மேம் ப்ளீஸ். Over to you. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் இந்த மேடையில் நிற்கிறது ஒரு மகளாக ரொம்ப பெருமைப்படுறேன், ஒரு தாயாகவும் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா ரெண்டுமே கனெக்டட் இன் திஸ் ஃபிலிம் ஃபார் மீ. ஒரு மகளாக நான் ஏன் பெருமைப்படுறேன் அப்படின்றத நான் நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன். பட் இவ்வளோ பெரிய ஒரு தருணத்தில் இங்கே இருக்கிற பெரிய நபர்களுக்கு மத்தியில் இதை நான் சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். மேடை நாடகத்துக்காகவே ஒரு மனிதர் சினிமா கரியரை அப்பப்போ கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு எனக்கு நாடகம்தான் முக்கியம், எனக்கு 6 மணி ஆனால் கிருஷ்ணகான சபா இல்லை மியூசிக் அகாடமி இல்லை மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ்க்கு நான் போகணும், இல்லைன்னா எங்கள் அப்பா திட்டுவார் அப்படிங்கிற அளவுக்கு கிவிங் அப் அ லாட் இன் சினிமா ஃபார் த சேக் ஆஃப் தியேட்டர் அப்படிங்கிற ஒரு மனிதருடைய மகளாக இன்னைக்கு நான் நின்று இந்த மேடை நாடகம் சினிமாவாக மாறினதை பார்க்குற தருணம் எனக்கு கடவுள் கொடுத்துருக்காருங்கிறத நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இது UAA ஒரு ஹால்மார்க் பிளே. இதுக்கு முன்னாடியும் யுனைடெட் அமெச்சூர் ஆர்டிஸ்டோடைய பல நாடகங்கள் சினிமாக்களாக வந்திருக்கு. அது when my father speaks he will talk about it, I'm sure. மேடைக்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கணும், எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறத நான் எங்கள் அப்பா கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன். அவர் ஒன்றும் எனக்கு கூப்பிட்டு நீ இனிமேல் மேடை நாடகத்தை எனக்கு அப்புறம் நீ நடத்தணும் அப்படின்லாம் எங்கள் அப்பா எனக்கு சொல்லலை. இன்ஃபேக்ட் எங்கள் அப்பா என்னை நீ நல்லா படிச்சுட்டு எங்கேயாவது வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகுன்னு தான் சொன்னார். ஆனால் இந்த மேடை நாடகம் மேலே அவருக்கு இருக்கிற அந்த போதை, அந்த பைத்தியத்தை பார்த்து தான் நான் இறங்கினேன். இப்போ எனக்கு அந்த பைத்தியம் பிடிச்சிக்கிச்சு, போதை. லிட்ரலி இங்கேருந்து நான் கிளம்பி நான் ஏன் முதல்ல பேச வந்தேன்னா எனக்கு இன்னைக்கு மேடை நாடகம் இருக்குது. ஸோ நான் இங்கேருந்து பேசி முடிச்சுட்டு கிளம்பி போனேன். எங்களுடைய பெருமாளே அப்படிங்கிற நாடகத்தோடைய 140வது காட்சி இன்னைக்கு. அதுக்கு நான் போயாகணும். என்னை விட அவருக்கு தான் டென்ஷன். நீ சீக்கிரமாக பேசிட்டு கிளம்பு, அங்கே போய் லேட் பண்ணாத, நீ போய் மேக்கப் போட்டுக்கணும், நீ ரெடி ஆகணும். தட் இஸ் தி தியேட்டர் ஆக்டர் இன்சைட் திஸ் மேன். அந்த பேஷன் இருக்கிறதுனால தான் he was able to bring the character Charukesi to life. And I'm very happy and proud as a daughter today. ஏன்னா சத்யராஜ் அங்கிள் கரெக்டாக சொன்னாங்க, முத்திரை குத்திடுவாங்க அப்படின்ட்டு. இவருக்கு குத்தின முத்திரை, இவர் ஒரு காமெடி நடிகர். ஆனால் மேடையில் அதே சமயத்தில் 80s அவர் நடிக்காத படம் கிடையாது. ரஜினி சார் கூட கமல் சார் கூட மேக்ஸிமம் அவர் தான் காம்பினேஷன்.